இந்த ஆமோஸ் யார்? ஒரு சாதாரணமான மேய்ப்பன். அவன் பாட்டுக்கு காட்டில் மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். ஆனால் நல்லவன், நேர்மையானவன். அவன் யார் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தான்? உசியா என்கிற ஒரு மேட்டிமை உள்ள ஒரு ராஜா. அடுத்தது யெகூ, கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவனுடைய மகனாகிய யோவாஸ், அவனுடைய மகனாகிய எரோபயாம் 2 என்று சொல்லுவார்கள். அவனுடைய காலத்திலே தேசம் சீர்கெட்டு போனது. கன்றுக்குட்டி வணக்கம் பெருகினது, சிலை வணக்கம் பெருகினது. அப்பொழுது காட்டிலே மேய்த்து கொண்டிருந்த சாதாரண ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். அதனால்தான் ஆமோஸ் சொல்லுவார், நான் பெரிய தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல, நான் பெரிய பாப்புலரான ஆளு கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி தெரிந்து கொண்டார். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் வரும் முன்னாக சாதாரண உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர் வரும் முன்னாக உண்மை உள்ளவர்களை